கும்பகோணத்தில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த இளம்பெண் அன்றாட வாழ்க்கை நடத்தவே அவதிப்படும் நிலையில் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி வகுப்புகளையும் பயிற்றுவித்தவாறு நாள்தோறும் தனது கைக்குழந்தையுடன் கல்லூரிக்கு சென்று வருகிறார். தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இந்த இளம்பெண் கோரிக்கை விடுக்கும் நிலையில் இது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் கும்பகோணத்தில் 11 மாத கைக்குழந்தையுடன் பட்டப்படிப்பு மேற்கொண்டு வரும் நரிக்குறவர் இனப்பெண் யார் இவர்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவழஞ்சுழி 7 மாந்திடல் பகுதியில் வசித்து வரும் சந்தியா சுரேஷ் தம்பதிக்கு 11 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இவர்கள் நரிக்குறவர் இன சமூகத்தைச் சேர்ந்தவர்களாவர். BA தமிழ் முடித்த சந்தியா தற்போது B.Ed 2ஆம் ஆண்டு மேற்படிப்பு படித்தும் வருகிறார். நாள்தோறும் திருவழஞ்சுழியில் இருந்து ஐயம்பேட்டைக்கு சந்தியா தனது 11 மாத கைக்குழந்தையை தோளில் சுமந்தபடியே கல்வி பயில வருவது காண்போரை நெகிழ வைத்துள்ளது. தனது இல்லத்தில் 10க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி வகுப்புகளையும் சந்தியா பயிற்றுவித்து வருகிறார். இந்த நிலையில் அரசு வேலை கிடைத்தால் தங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களை முன்னேற்ற முடியும் என்பதால் தமிழக அரசு முன்வந்து தனக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சந்தியா. நான் ஐயம்பேட்டை ஸ்டார்லைன் காலேஜில் B.Ed 2nd இயர் நான் படிச்சுட்டு வரேன். எங்களோட இனம் நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண். நாங்கள் கல்யாணம் ஆனாலே எங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் என்னை சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் காலேஜில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. காலேஜ் போகிற நேரத்தில் ஈவினிங் போயிட்டேன்னா நான் மட்டும் படித்தா போதாது, என்னோடய பசங்களும் படிக்கணும், அப்போ தானே அவங்க சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிட்டு ITKயில் சேர்த்து விட்டாங்க. ITK இல்லம் தேடி கல்வினா நம்ம வீட்டில் உட்கார வச்சு பாடம் நடத்துறது. அந்த பசங்களுக்கு விளையாட்டு மூலமாக நாங்கள் பாடம் நடத்துவோம். கொஞ்சம் நேரம் பேசுவோம், கொஞ்சம் நேரம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க கற்றுப்பாங்க, என்ன நடத்தணும்னு அவங்க கற்றுப்பாங்க. அப்படி இருக்கும் ITKயில். அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும். இந்நிலையில் சந்தியாவின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது.